ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றிப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். நமது தென்னிந்திய ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் இந்த மேடையிலே கன்னி உரை ஆற்றக்கூடிய உயர் திருமதி உஷா அவர்களை வருக என்று அழைக்கிறோம். அடுத்தபடியாக அவர் உங்களுடைய 9ஆம் பாவகத்தின் பாக்கியஸ்தானத்தை பற்றிய ஒரு சிறப்பு அம்சங்களை பற்றி உரையாற்றி வருமாறு உங்கள் சார்பிலே வரவேற்கிறோம். அம்மா வாங்க. தென்னிந்திய ஜோதிட அமைப்பு பேரவையினுடைய நிர்வாகிகளே, அதனுடைய மதிப்புமிக்க நிர்வாக குழு உறுப்பினர்களே மற்றும் ஜோதிட மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சார்? சாப்பிட்டீங்களா? ஓகே, மைக்கிட்ட ஓகேவா சார்? போதுமா? எப்பவுமே மணி சார்னா ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். ஓகே சார், கேட்குதா? ஓகேவா? உங்களுக்கு எல்லாம் இருக்கும். சரி, அதாவது சார் சொன்னார் கன்னி பேச்சுன்னு, அப்படியே வச்சுக்கலாம். எப்பவுமே கன்னித்தன்மை தானே சிறப்பு, சரிங்களா? அந்த மாதிரி மகாதேவ் ஜோதிட வித்யாலயம் என்ற ஒரு நிறுவனத்தை துவங்கி கடந்த ஒரு 10 வருடங்களாக நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அறிமுகமாக இருப்பேன், அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, ஓகே. நிறைய பேருக்கு அறிமுகம் இல்லாமே இருப்பேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என் பேர் உஷா தேவி. மகாதேவ் ஜோதிட வித்யாலயம் என்ற நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு 15 வருடமாக ஜோதிட அனுபவம் கொஞ்சம் இருக்குது. சரி, இப்போ 9ஆம் பாவகத்தை பற்றி பேசுகிறதுக்கு இந்த மேடையில் எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கலாம். இப்போ 9ஆம் பாவகத்தை எதுக்காக எடுத்துருக்குறோம்? 9ஆம் பாவகம்னா என்ன? ஃபஸ்ட்டு தந்தை. என்னங்க, நம்மளை வளர்த்துறதுக்கு தந்தை ரொம்ப ரொம்ப அவசியம். அது தந்தையை இழந்தவங்களுக்கு தான் தெரியும். எப்போவுமே எது இல்லையோ அதை பற்றி தான் ரொம்ப வருத்தப்படுவோம் இல்லைங்க. அப்போ தந்தை அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் 9ஆம் பாவகம் தான். தந்தை, அதிர்ஷ்டம், அதுக்கப்புறம் பூர்வ புண்ணியம். அதையும் 5ஆம் பாவகத்தை தான் பூர்வ புண்ணியம்னு சொல்கிறாங்க. ஆனால் 9ம் பூர்வ புண்ணியத்துக்கு தான் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பெண்களுடைய ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் பாவகம் பாதிக்கப்படும் பொழுது 9ஆம் பாவகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் புத்திர பாக்கியத்தை கொடுத்துருது. சரிங்களா? சரி, இப்போ 9ஆம் பாவகத்தில் பார்த்திங்க அப்படின்னா உயர்கல்வி, நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தந்தையை பற்றி எடுத்துக்கிறோம். சரி, தந்தை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்பாரித்து கொடுத்து ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு தந்தை அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ இந்த 9ஆம் பாவத்தை நான் ஏன் எடுத்துக்கிட்டேன்னா, நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. இப்போ ஈரோட்டில் ஆப்ரேஷன் பண்ணி தர்றது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. இதில் 9ஆம் பாவகத்தை எல்லாருமே வீக் பண்ணி தான் குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டைம் குறித்து கொடுக்குறாங்க. இது மிகவும் தவறானது, வருத்தத்திற்குரியது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த குழந்தை வளர வளர ஜாதகம் உண்மைன்னு நம்புகிறோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 9ஆம் இடத்தை வலிமைப்படுத்தி எடுத்து கொடுக்கக்குள்ள தான் அந்த குழந்தைய பேணி வளர்த்துறதுக்கு தாயும் தந்தையும் மிக மிக அவசியம். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த தாயினுடைய ஸ்தானத்தையும் தந்தையினுடைய ஸ்தானத்தையும் பலப்படுத்தணும். லக்னாதிபதியை மட்டும் எல்லாருமே பலப்படுத்தி ஆப்ரேஷனுக்கு டைம் குறித்து கொடுக்குறாங்க. அதை விட 4ஐயும் 9ஐயும் பலப்படுத்துங்கள். நிறைய ஜாதகங்களை போட்டு பார்ப்போம், அங்கே கொண்டு வருவாங்க. ஆப்ரேஷனுக்கு டைம் குறிச்சிருக்குங்க, நல்ல டைமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு செகண்ட் ஒப்பீனியனுக்கு வராங்க. பார்த்தீங்களா? அப்போ நம்ம டைமை மாற்றக்குள்ள அவங்களுக்கு ஒரு டென்ஷன். யார் சொல்கிறது ரைட்டு? இவங்க சொல்கிறது ரைட்டா, அவங்க சொல்கிறது ரைட்டா, யாரை ஃபாலோ பண்ணுறது? இது எல்லாமே முதல்ல குறிக்கக்குள்ளேயே நீங்கள் 9ஆம் பாவகத்தை வலிமைப்படுத்துங்க. சரி, இதுக்கப்புறம் 9ஆம் பாவகத்தை வலிமைப்படுத்தக்குள்ள உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா அதிர்ஷ்டம். அவருக்கு நீங்கள் எதுவுமே சொத்தையே சேர்த்து வைக்க வேண்டியதில்லை. ஜாதகம் இருக்குது, அது தானாக இயற்கையாக அவருக்கு வளர்ச்சி அடைஞ்சிரும். அவருடைய வளர்ச்சிக்கு தேவையான சப்போர்ட்டு அவங்கவுங்க சேர்ந்துக்குவாங்க. சரிங்களா? அதனால் 9ஆம் பாவகம் வலிமையாக இருக்கிற மாதிரி ஆப்ரேஷனுக்கு தயை கூர்ந்து
டைம் குறித்து கொடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். அதிர்ஷ்டம்னா என்ன? அது இஷ்டத்துக்கு வரணும். நாமளா போயெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது. வாவான்னு வருந்தி அழைத்தாலும் வாராதன வாரா, பொருந்துவன பூமியில் என்றால் போகா, இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக வருந்துவதையே மாந்தர் தொழில். அதைத்தானே பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதிர்ஷ்டத்துக்கு பேர் பாக்கியம், கொடுப்பினை. சரி, அதெல்லாம் எப்படி கிடைக்கும்? அதையெல்லாம் போன ஜென்மத்தில் நம்ம எதை கொடுத்துட்டு போயிருக்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் இந்த ஜென்மாவில் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு பேர் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்படி வரும்? அதான் கொடுப்பினை, பாக்கியம். இது எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும்? நம்ம சென்ற ஜென்மாக்களில் புண்ணியங்கிற ஒன்றை செய்யணும். சரி, புண்ணியம்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். புண்ணியம்னா என்ன? 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, முதல்ல மற்றவங்களுடைய மனம் புண்படாமல் நடந்து கொள்ளுவது, இன்னொருத்தருடைய மன வருத்தத்துக்கு ஆளாகாமல் நடக்கிற பேர் தான் புண்ணியம். அதை செஞ்சோம்னாவே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தானம், கடை வாங்கியெல்லாம் செய்ய வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு அள்ளியெல்லாம் கொடுக்க வேண்டாம், கிள்ளி கொடுங்க. அதை செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்மளுடைய கவனத்தை நமக்கு சேர்ந்தது போக நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வாழ்ந்தோம்னா போதும். நம்மக்கிட்ட நிறைய வேஸ்டேஜ் பண்ணுறோம். அந்த வேஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுல கொஞ்சம் சேமிப்பை உருவாக்கி அந்த சேமிப்பை தானத்துக்கு மாதம் இத்தனை % அப்படின்னு ஒரு 5% நம்மளுடைய வருமானத்தில் பண்ணி வச்சோம்னாவே நம்ம வாரிசுகளுக்கு நீங்கள் கட்டாயமாக சொத்துக்கள் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. 9ஆம் பாவகம் வலிமை அடைய செய்யுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாரிசுகள் சிறப்பான உயர்கல்வியை பெறுவார்கள், சிறப்பான அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை பெறுவார்கள். அதிர்ஷ்டம்னு ஒன்று வந்துருச்சுனாவே மனைவி, மக்கள், புத்திரபாக்கியம் அதெல்லாம் தனித்தனியாக பேச வேண்டியதே இல்லை, எல்லாமே தானாக வந்துடும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? 9ஆம் இடத்தை வலிமைப்படுத்தணும். சரி, இந்த 9ஆம் வீட்டின் அதிபதி இயற்கை சுப கிரகங்களாக இருந்து அவர்கள் சிறப்பாக ஆட்சி உச்சம் பெற்றால் 9ஆம் இடம் வலிமையோடு இருக்குது. சரிங்களா? இந்த 9ஆம் அதிபதி பலவீனப்பட்டால் அப்போ அந்த 9ஆம் அதிபதி கிரகம் யார், அவருடைய சாரநாதன் யார் அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். எப்படி பரிகாரம்? கோயிலுக்கு போகிறது தான் பரிகாரம் நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். உண்மையாலுமே அது இல்லை. நம்ம வீட்லேயே நவகிரகங்கள் இருக்காங்க. அம்மா யார்? சந்திரன். அப்பா யார்? குரு யார்? பிள்ளைகள். சரிங்களா? செவ்வாய் யார்? சகோதரன். சரி, செவ்வாய் தோசை இருக்குது. சகோதரனை சண்டை போட்டு அவனை தள்ளி வச்சுட்டு இருந்தா செவ்வாய் தோசை கண்டிப்பாக பாதிக்கும். சகோதரனுக்கு உங்களால் முடிஞ்சது, சரியா, உங்கள் சொத்துக்களையெல்லாம் அப்படியே கொடுங்கன்னு சொல்ல வரல. சகோதரனுக்கு ஏதோ துரோகம் பண்ணாமல், தப்பு பண்ணாமல், சரி, அவனுக்கு உண்டானது நம்மக்கிட்ட நல்லா இருக்கும், சரிப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னாவே செவ்வாய் தோஷம் பாதிக்காது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? சரி, புதன் குழந்தைகளுடைய கல்விக்கு உதவி செய்யுங்க. தாய்மாமனுடைய சப்போர்ட்டாக இருங்க. தாய்மாமனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. சனி பகவான் நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்க இல்லையா, வேலையாட்கள், அவங்கள கொஞ்சம் கருணையோடு பாருங்கள். அதிகமாக வேலை வாங்கிக்கிட்டு கொஞ்சோண்டு சம்பளம் கொடுக்க வேண்டாம். சரிப்பா, ஒரு வீட்டு வேலைக்கு ஒரு அம்மா வருதா, அந்த அம்மாவும் சனி பகவான் தான். சரிங்களா? பாவம், அதே நீச்ச ஸ்திரீகள் அவங்க தானே சனி. அப்போ சனி பகவான் வராரு, ஒரு காஃபி, டீ, ஒரு ஹேண்டிகிராஃப்ட் வராங்க, வாமா இந்த ஒரு சோறு. நம்ம தான் நிறைய சாரி பீரோ வழியாக எடுத்து வச்சுருக்கோமே, ஒன்று வச்சுக்க. இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம மனசை மாற்றணும் அப்படின்னம்னா நிறைய ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா? இந்த நிறைய ஹெல்ப் பண்ணுறது மூலியம்தான் தான தர்மங்கள். வேறு ஒன்றும் பெருசாக நீங்கள் செய்ய வேண்டாம். இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும். இப்போ இந்த 9ஆம் அதிபதி பாதிக்கப்படுறதா பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இருக்கிறதுலையே என்னுடைய அனுபவத்தில், சரிங்களா, பித்ரு தோஷம்தான் ரொம்ப ரொம்ப மோசமானது. அது இந்த வெள்ளம் மாதிரி. இப்போ எப்படி வயநாட்டில் அது வாட்டுக்கு அடிச்சுட்டு போச்சு, எப்படி உள்ளே வந்தது எப்படி போச்சுன்னு தெரியாமல், அந்த மாதிரி இந்த பித்ரு தோஷம்தான்
எப்படி வரும், என்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. என்னென்ன பண்ணோம், கணவன் மனைவியை பிரிச்சு விட்டுரும், புத்திர பாக்கியத்தை கொடுக்காது, நிம்மதியாக போயிட்டு இருக்கிற குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்கும். அவங்களால ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த பித்ரு தோஷம்தான். அப்போ இந்த பித்ரு தோஷத்தினால கலங்கி நிற்கிற குடும்பங்கள் தான் அதிகம். இந்த பித்ரு தோஷத்தினால கவலைப்படக்கூடியவங்க தான் அதிகம். அது இந்த சைட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துலேயும் இருக்குது. ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, என்னென்ன, இப்போ எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குதுங்கம்மா, நீங்கள் போய் அமாவாசையான தர்ப்பணம் கொடுங்க. எங்களுக்கு பழக்கமே இல்லைங்க, அதனால தானே தோஷம் வந்திருக்குது. பழக்கம் இருந்ததுன்னா 9ஆம் அதிபதி நல்லா இருந்திருப்பாரு. சரிங்களா? இது தோஷம்னு சொல்கிறத விட நம்ம மருத்துவத்துறையில் சொல்லுவாங்க பாருங்கள், குறைபாடு. அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் குறைபாடாக இருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெற நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும். ஐயா முதல்ல பேசினப்ப சொன்னார் இல்லைங்களா, திருப்பூர்கார ஐயா, அந்த மாதிரி பாசிட்டிவாகவே நம்ம கொண்டு போவோம். சரிங்களா? நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம், ஆசீர்வாதம் குறைவாக இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதம் ஆடி மாதம் இப்போ இருக்குது, சிறப்பான ஒரு மாதம், தர்ப்பணத்துக்குரிய மாதம். ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரையும், உங்களுடைய மாணவர்களை, உங்களுடைய கிளைண்ட்டுகளை, நட்புகளை, நீங்கள் எல்லாருமே தர்ப்பணம் கொடுங்க. சரியா? தர்ப்பணத்தினால மட்டும்தான் முன்னோர்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியும். சரிங்களா? அந்த பிதுர்க்கடனை யார் ஒருவர் சிறப்பாக செய்து பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை உண்டு. இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். சிலருக்கெல்லாம் கேள்வி, எத்தனை கோயிலுக்கு போனாலும் எனக்கு செட் ஆகலை. ஆமாம், உங்களுடைய பெரியவங்களை சாமி கும்பிடலை, உன்னுடைய தாத்தாவை நீ மதிக்கலை, தெய்வம் என்ன பண்ணும், அங்கே போ, அவரை பார்த்துட்டு அப்புறம் எங்கிட்ட வா. அது சொல்லாமல் சொல்லுது. கிளியர் ஆகாததுக்கு காரணம் வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்களை இறைவன் நிறுத்து. உங்கள் அம்மா அப்பா போய் கவனி, உன் தாத்தா பாட்டியை கவனிச்சுட்டு வா, அப்புறம் எங்கிட்ட வாங்குறாரு. மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா? அப்போ மாதா பிதாங்கிறதும் அப்பா தாத்தா. அதே மாதிரியே அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு உங்கள் தாத்தாக்களை நினச்சி கும்பிடுங்க. எதுக்காக? இப்போ ஒரு தாத்தாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், தாத்தா பாட்டி 2 பேருக்கும். நம்ம எத்தனை தப்பு பண்ணினாலும் அம்மா அடிச்சிருவாங்க, தாத்தா பாட்டி அடிக்கவே மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த 3வது ஜென்ரேஷன் மேலே அவ்வளோ ஒரு பாசம். பேர குழந்தைங்க, பெத்த குழந்தைய விட பேர குழந்தைய தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த அமாவாசை அன்னைக்கு பெண்கள் தலையோடு குளிச்சுட்டு சமையலை செஞ்சு தாத்தா பாட்டி, அம்மா சைடு தாத்தா பாட்டி, அப்பா சைடு தாத்தா பாட்டி, நீங்கள் வந்து நான் உங்களுக்காக செஞ்சுருக்கேன், இதை சாப்பிடுங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கையெடுத்து கும்பிடுங்க. நைட்டில் ஒரு சொம்பு தண்ணி, மெத்தை இருந்ததுன்னா மெத்தை மேலே வைங்க. சரிங்களா? இல்லை ஒரு டம்ளரில் தண்ணி வைங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய இது காக்காய் வந்து குடிக்கிற மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வைங்க. கண்டிப்பாக இந்த பித்ரு தோஷம் கிளியர் ஆகும். சரிங்களா? பெரியோர்களை மதித்து நாம் வணங்குவது தான் பித்ரு தோஷத்துக்கு சரியான தீர்வு. கோயில் குளத்தில் இறைவன் இருக்கிறார். சரிங்களா? பெரியவங்களுக்கு பின்னாடி தான் இறைவன் அவருடைய பூஜையை ஏற்றுக்கிறார். அங்கே திருப்திகரமாக செஞ்சுட்டு வரக்குள்ள நம்மளை அவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். சரிங்களா? இல்லாத பட்சத்தில் போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வான்னு எல்லாரும் கதவை சாத்திக்கிறாங்க. சிவன் கோயிலுக்கு போனேன், நடக்கலை. ஏங்க, நான் பழனி தினம் கிருத்திகைக்கு போயிட்டுருக்குறேங்க, எனக்கு சரியாகலை. ஆமாம், பித்ருதோஷம் கடுமையாக இருக்குது. குடும்பத்தில் என்னென்ன பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தொழில் முன்னேற்றமே இருக்காது. பித்ருதோஷம் கடுமையாக இருக்கிற ஜாதகங்களில் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது எட்டாக்கனியாகவே இருந்துகிட்ருக்கும். அதுக்கு அடுத்தது பிள்ளைகளுடைய வாழ்வு சிறப்பாக இருக்காது. ஏதோ வேலைக்கு போகிறான், சாப்பிட்றான், சம்பாதிக்கிறான், அப்படியே இருக்கிறான், எப்படிங்க இருக்கான், ஏதோ வாழ்கிறேங்க அப்படிம்பாங்க. அந்த சிறப்பு அப்படிங்கிறத கொண்டு வர்றது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தான், வேறு எதுவுமே இல்லை. அதாவது பித்ருக்களை சாந்தி செய்ய நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வருடத்தில் 96 முறை பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம குறைஞ்சபட்சம் 12 அமாவாசைகளாவது தர்ப்பணம் கொடுங்க. சரியா? அப்போ அந்த 9ஆம் இடத்தை வலிமைப்படுத்துனீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 கோடி ரூபாய் நீங்கள் சொத்து சேர்த்துறீங்க. சரியா?
அந்த 1,00,00,000 சொத்து சேர்த்துறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும்? வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு 10-20 வருஷம் எந்த செலவும் பண்ணாமல் ரொம்ப சின்சியராக சேர்த்தணும். அந்த 1,00,00,000 சொத்தை உங்கள் பேரன் பேத்தி நல்ல விதமாக அனுபவிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தானே. ஏன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி அவங்க சிறப்பான ஒரு பேரன் பேத்தி பெற்று கொடுத்து அவங்க நல்லா இருந்தால் தானே அந்த 1,00,00,000 சேர்த்துனதை சம்பாதிக்க அவங்க அனுபவிக்க முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, இது எல்லாத்தையும் விட்டுறலாம், நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அந்த சேர்த்துற சொத்துக்கு பதிலாக தான தர்மங்கள் பெருசாக நீங்கள் போய் அந்த கோவிலில் நின்று இந்த கோவிலில் நின்று அந்த சுமங்கலி பூஜை அப்படி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பக்கத்தில் உங்களுடைய தேவைகள் உள்ளவங்க இருப்பாங்க. ஒரு வயசான அம்மா இருக்கும் ஒத்தையாக, அது பையன் புள்ள எல்லாம் வெளியூரில் இருப்பார். அந்த அம்மாவுக்கு ஒரு சமையல் செஞ்சீங்க, இந்தம்மா வா சாப்பிடு, கொஞ்சம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு முடியலை காய்ச்சல், வாமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாத்திரை வாங்கி வந்து கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகளை செய்யறது மூலியமாக அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதே மாதிரி தான் குருமார்களை மதிக்க மதிக்க அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம், அது குருடைய வீடு. அவரை மதித்து நீங்கள் சரியான ஒரு முறையில் அவருக்கு திருப்தியாக இந்த புறம் பேசாமல் சரியான முறையில் அவருக்கு மரியாதை கொடுத்து பண்ணுவதன் மூலம் கட்டாயமாக 9ஆம் இடத்திலிருந்து பாதிப்புகள் நீங்கும். குருடைய ஆசீர்வாதமும் 9ஆம் இடத்தை வலிமைப்படுத்தும். சரிங்களா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்யுங்க, 9ஆம் இடத்தை வலிமைப்படுத்துங்க, பித்ரு தர்ப்பணம் கொடுங்க. இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என் பேர் உஷா தேவி, மகாதேவ் ஜோதிட வித்யாலயம், ஈரோடு, 96 88 66 52 74. எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். கொஞ்சம் பிஸியாக இருந்தால் மறுபடியும் பேசுகிறேன்னு சொல்லுவேன். 2வது ஃபோனை கோச்சுக்காமல் மறுபடியும் கூப்பிடுங்க, சரியாக போயிடும். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா பார்த்தீங்கன்னாக்கா திருமதி உஷாதேவி அவர்கள் பாகிஸ்தானத்தை பற்றி ரொம்ப விரிவாக அம்மா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாகிஸ்தான் 9ஆம் இடத்தை பற்றி நல்ல விரிவான ஒரு கன்னி உரையை ஆற்றி இருக்கிறார். அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக, தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சி பேரமைப்பின் சார்பாக அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையிலே அம்மையாருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு நமது சங்க நிர்வாகி பரிமளா தேவி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பார் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது.